உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21 4ஆம் மாதம் 2025 சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்று அட்டமி திதி, உத்திராட நட்சத்திரம், மரண யோகம், நடேசர் அபிஷேகம் நடக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் உதவி, மிதுனம் மறதி, கடகம் நஷ்டம், சிம்மம் பெருமை, கன்னி முயற்சி, துலாம் ஆதாயம், விருச்சிகம் நன்மை, தனுசு பயம், மகரம் பரிசு, கும்பம் சினம், மீனம் பாராட்டு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராசி பலன். பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்கின்றது என்றதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைய தினம் துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் 6வது வீட்டில் இந்த வருடம் பூராக சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு பகவான் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது மிக நன்மையான பலன்கள். குரு சனி 2 பேருமே சாதகமான இடத்துல இருக்கிறோம். மற்ற கிரகங்களும் ஓரளவு நல்ல இடத்துல இருக்கிறோம். அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் மிக மிக நன்மையான வருடமாகவே அமைய இருக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பலவிதமான நன்மைகள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இத்தனை காலமும் இருந்து வந்த சில தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகளால் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு. 9ல் குருவாகிறது மிகப்பெரிய நன்மை. 9ல் குரு பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே குரு பகவான் சஞ்சாரம் செய்தது பலவிதமான பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயமும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான காலம். நாங்கள் சொல்லுவோம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்கிற மாதிரி. இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு காலம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். முன்னேற்றத்துக்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் ரெஸ்க் எடுத்து இறங்கி வேலை செய்யக்கூடிய அற்புதமான காலம். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். திருமண விஷயத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால், என் பிள்ளைக்கு நான் திருமணம் பார்க்குறேன் ஐயா, 4 வருஷமாக தேடுறேன், எத்தனையோ ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டேன், ஒன்றும் சரி வருதில்லை. ஜாதகம் பொருத்தமாக இருந்தால் மாப்பிள்ளையே பிடிக்கல, மாப்பிள்ளையே பிடிச்சிருந்தா ஜாதகம் பொருத்தம் இல்லை, மாப்பிள்ளையும் பிடிச்சி ஜாதகமும் பொருத்தமாக இருந்தால் குடும்பம் சரியில்லை. இந்த ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் சரி வேறு மாதிரி போய் கடைசி நேரத்தில் குழம்பிடுது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு பாக்கியம். குரு சனி 2 பேரும் நல்லா இருக்கிறோம். அதனால் திருமணம் கைகூடக்கூடிய காலமாக, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக,
உங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி, உறவினர்கள் எல்லாரையும் கூட்டி செய்யக்கூடிய சில நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் சரியாகும். வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம். நான் முதல்ல போட்டேன் ஐயா, விசாவுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு. இப்போ போடுங்கோ, சரியாக இருக்கும். காலம் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், நீங்கள் துலா ராசிக்காரர்களாக இருந்தால் இப்போது முயற்சி செய்யுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று மாணவர்கள் ஆசைப்படலாம். வெளிநாட்டில் போய் திருமணம் முடிக்கணும். என்னுடைய கணவர் வெளிநாட்டிலையா, நான் அங்கே போய் தான் கல்யாணம் முடிக்கணும். பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கணும், நாங்கள் போய் பிள்ளைகளோடு சேரணும். வெளிநாட்டில் தொழில் செய்யணும். வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை கிடைக்கணும். எல்லாத்துக்கும் துளாராசிக்காரர்கள் முயற்சி செய்யலாம். தூரதேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக. கல்யாணத்துக்கு பிள்ளை மாட்டேன் என்று கொண்டிருந்தான் ஐயா, இப்போ மகன் வெளிநாட்டிலேருந்து சொல்லிட்டான், எனக்கு கல்யாணத்தை பேசுங்கோ, நான் கல்யாணம் கட்டுறேன். இந்த மாதிரி நல்ல செய்திகள். நீங்கள் ஒரு முறை வெளிநாட்டுக்கு வந்துட்டு போங்கோன்ற அழைப்பு, உங்களை ஸ்பான்சர் பண்ணுறது. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல செய்திகள் வரக்கூடிய காலமாக இந்த விசுவாவசு வருஷம் துளாராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம். ஏதாவது ஒரு நோய், சின்னனா ஒரு வருத்தம், எனக்கு கேர்னியாக இருக்குது, டாக்டர் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னேன், இப்போ காலம் சாதகம். ஆஸ்பத்திரிக்கு போனீங்கள், ஆப்ரேஷன் பண்ணினீங்கள், 2 நாள் தங்கினீங்கள், வீட்டை வந்துட்டீங்கள், அந்த நோய் முழுமையாக நீங்கி விட்டது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக சின்ன சின்ன மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொண்டு நோயில் இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய காலம். சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. புதுசாக ஒரு டாக்டரை பார்த்தேன், அவர் ஒரு மருந்து தந்தார், குடித்தேன், சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு. புதுசாக ஒரு டாக்டரை பார்த்தேன், அவர் மருந்து தந்தார், அந்த மருந்தை குடித்தேன், ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்பார்கள். மாணவர்கள் பரீட்சையில் சித்தி அடைவார்கள். நீங்கள் துளாராசிக்காரர்களாக இருந்தால் இந்த வருஷம், விசுவாவசு வருஷம், பரீட்சையில் சித்தி அடையக்கூடிய வருஷமாக. இந்த வருஷத்தில் A லெவல் எடுக்கிற மாணவர்கள், O லெவல் எடுக்கிற மாணவர்கள், டிகிரி எடுக்கிற மாணவர்கள், டிப்ளோமா எடுக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் நீங்கள் பரீட்சை செய்தால் துளாராசிக்காரர்களுக்கு சித்தி. மாணவர்கள் அதிக அக்கறையுடன் படிக்கக்கூடிய காலமாக. படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து தெரிந்து புரிந்து படிக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்லா இருக்குது. உடல் பயிற்சி செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, மூச்சு பயிற்சி செய்யுங்கோ. எல்லா ராசிக்காரரும் அதை செய்யணும். வீடு வாகன யோகம் ஏற்படக்கூடிய, வீடு வாங்கணும்னு இருக்கீங்களா, காலம் சாதகமாக உள்ளது. கொஞ்சம் கடனை வாங்கி இருக்கிற காசை உருட்டி புரட்டி ஒரு ரோலிங் செய்து வீடு வாங்குவோம். வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, வாகனம் வாங்குவோம். இருக்கிற சின்ன கார் வச்சுருக்கேன் ஐயா, அதை கொடுத்துட்டு ஒரு பெரிய கார் வாங்கணும், தாராளமாக வாங்கலாம். நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஐயா, சொந்த வீடு வாங்கணும், தாராளமாக வாங்கலாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக துளாராசிக்காரர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. தொழிலில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, அந்த இடமாற்றம் உண்டு. எதிர்பார்த்த பதவி மாற்றம் உண்டு. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வு உண்டு. மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் துறையில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமை மதிக்கப்படும். உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு சாதகமாக காலமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். அதிகமான வாடிக்கையாளர்களை கவர்ந்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள். வியாபார யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலம். ஒரு கடை வச்சிருக்கிறார்கள், 2 கடை போடலாம். ஒரு கடையில் வேலை செஞ்சு கொண்டு இன்னொரு கடை சொந்தமாக திறக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக 9ல் குரு, பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த அத்துணை பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய காலமாக.
அப்பா வழி சொத்து எனக்கு வாரத்துக்கு ஒரு தடை இருந்துச்சு ஐயா, எங்களோட அண்ணன் கையெழுத்து போட மாட்டான் இருந்தான். இப்போ போய் கேளுங்கோ, விஷயம் சரியாக வரும். அதே மாதிரி தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, பூர்வீக சொத்து வர்றதில் இருந்த தடைகள் நீங்கி பூர்வீக சொத்துனால் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பல விதத்திலையும் வருமானம் பெருகக்கூடிய காலமாக இருக்குது. பதவி உயர்வு, நான் முன்னுக்கே சொன்னேன், விரும்பிய இடமாற்றம், விரும்பிய பதவி உயர்வு, தொழில் மாற்றம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகு, காது, மூட்டு வலி இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்கோ. முள்ளந்தண்டெலும்பு, முதுகு, மூட்டு வலி, புதுசாக மூட்டு வலி தொடங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கோ. மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கோ. மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் குடியுங்கோ. 50 வயசாச்சா உடல் பயிற்சியை கண்டிப்பாக செய்யுங்க. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்னும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் அம்பாள் வழிபாடு செய்து வாருங்கள். சக்தி வழிபாடு, ஏதாவது ஒரு அம்மனை, ஒன்று சமயபுரத்து அம்மனாக இருக்கலாம், முத்துமாரி அம்மனாக இருக்கலாம், காமாட்சியாக இருக்கலாம், மீனாட்சியாக இருக்கலாம், விசாலாட்சியாக இருக்கலாம், கருமாரி அம்மனாக இருக்கலாம், காளி அம்மனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு அம்பாள் வழிபாடை செய்து வந்தால் இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.